அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சைவ சித்தாந்த கழகத்தினுடைய மெய்நிகர் சைவ கல்வி கழகத்தினுடைய சார்பிலே சைவம் அறிவோம் என்ற தொடர் வகுப்பில் 21வது வகுப்பு ஆண்டு இறுதிக்கு நாம் வந்துவிட்டோம். இன்றைய வகுப்பினுடைய தலைப்பு சைவ சமயத்தில் வடமொழியும் தென்மொழியும். இந்த தலைப்பை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்றால் 2025 என்ற இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அது முதலில் மொழி ஓர்மை என்று தொடங்கி பின்னாளில் மொழி வெறுப்பு என்ற புள்ளியில் வந்து முடிந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால். இந்த இடத்துல நாம நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்குது. கடந்த கால வரலாறு நமக்கு காட்டுவது பல தகவல்களை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதா இங்க நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது. 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியில சைவ சமயத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதற்கு புற காரணங்களாக நாம் ஆங்கிலேயர்களுடைய உருவாக்கிய பள்ளிக்கல்வி, அதன் தொடர்ச்சியாக வந்த ஆங்கில மோகம், அப்பொழுது பிராமண சமூகத்திலும் மற்ற சமூகங்களிலும் ஏற்பட்ட ஒரு பெரிய பொருளாதார மாற்றங்கள் என்று 19, 20ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய வாழ்க்கையே புரண்டு விட்டது. இந்த அடிப்படையிலே சமயமும் புரண்டு விடுகிறது. அப்படியானால் இந்த கடந்த 100 ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால், தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் சைவத்தை பொறுத்த மட்டிலும் நாம் வடமொழியிலிருந்து முற்றிலுமாக விலகிவிட்டோம். இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆய்வாளர்கள் இது குறித்து மிகப்பெரிய அளவிலே ஆய்வு செய்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதில் பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஒரு விஷயம் சொல்லுவார். என்னவென்றால், சைவ சமயத்தை பொறுத்த மட்டில் நமது மூல நூல்கள் வடமொழியிலே இருக்கின்றன, எனவே நாம் வடமொழியை கற்பது அவசியம் என்று சொல்லுவார். அது நாம் மனதார ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. அந்த வகையிலே சைவ சமயத்திலே வடமொழிக்கு என்ன பங்கு இருக்கிறது, தென் தமிழுக்கு என்ன பங்கு இருக்கிறது என்பதை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இதிலே தமிழிலே திருமுறைகள் 6ஆம் நூற்றாண்டு கடைசி, அதாவது முறைப்படி வரலாற்றுப்படி பார்த்தால் நமக்கு 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்கி விடுகிறது. காரைக்கால் அம்மையாரிடமிருந்து அது தொடங்குகிறது. அதற்கு முன்பே நமக்கு சங்க இலக்கியங்களே சிவனாரை பற்றிய குறிப்புகள் இடம்பெறுகின்றன. தமிழிலே சைவ சமயம் என்ற அந்த சமயத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்று ஆரம்பித்தால் நமக்கு காரைக்கால் அம்மையாருடைய பாடல்களில் இருந்தால் நமக்கு கிடைக்கின்றன. சோ அப்பொழுது தொடங்கி தமிழிலே இன்று வரை கணக்கிட இயலாத இலக்கியங்களையும் சாத்திரங்களையும் மொழிபெயர்ப்புகளையும் தமிழில் சைவ சமயம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த தமிழில் உருவாக்கிய பக்தி இயக்கம்தான் பின்னாளில் வடக்கே சென்று வடக்கே மிகப்பெரிய பக்தி இயக்கமாக மலர்ந்து வைணவம் வளர்வதற்கு அங்கு ஒரு பெரிய உந்துகோலாக அமைந்தது என்பது இன்று வரை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மை. எனவே இந்த அடிப்படையில் இன்றைய நிலையில் சைவ சமயத்துக்கு வடமொழியின் பங்களிப்பு என்ன, தென் தமிழின் பங்களிப்பு என்ன, நாம் இவற்றை எப்படி புரிந்து கொள்வது என்பது பற்றி இன்று ஐயா அவர்கள், கணேசன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு வகுப்பெடுக்க இருக்கிறார்கள். தொடர்ந்து அதை கவனிப்போம். நன்றி, வணக்கம். ஐயா, வகுப்பு தொடங்கலாம். ஹர ஹர மகாதேவ. மூரி முழங்கொலி நீரானான் கண்டாய், முழுத்தழல் போல் மேனி முதல்வன் கண்டாய், ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய், இன்னடியார்க்கு இன்பம் விளைப்பான் கண்டாய், ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், அண்ணாமலை யுகையும் அண்ணல் கண்டாய், வாரி மதகளிரே போல்வான் கண்டாய், மறைக்காட்டுறையும் மணாளன்றானே. இன்றைய வகுப்பில் வடமொழியும் தென்மொழியும், இந்த இரு மொழிகளும் சைவத்திற்கு எந்த வகையில் ஆற்றிய பங்கு, அதைவிட இந்த இரு மொழிகளிலும் விரிந்து பரந்த நூல்கள், இந்த இரு மொழிகளையும் ஆசிரியர்கள் கடந்த 1500 ஆண்டுகளுக்கு மேலாக தேவார காலம் தொடங்கி அதன் பிறகு சைவ சித்தாந்த நூல்கள் தோன்றி அனைத்திலும் எப்படி இந்த இரு மொழிகளையும் பயன்படுத்தி உள்ளனர் என்பதை சுருக்கமாக காண்போம். குறிப்பாக தென்மொழி என்பதால் தமிழ் மொழி, அதில் தமிழ்நாட்டில் இந்த இரு மொழிகளும் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன,
வந்திருக்கின்றன, வரும் என்ற இந்த இந்த இதான் இன்றைய முக்கிய கருத்து தலைப்பு. நமக்கு சிவஞான சித்தியார், மன்னிக்கவும், பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்த நாயனார் புராணத்தில் வேத நெறி அழைத்தோங்க மிக சைவத்துறை விளங்க என்று சேக்கிழார் பெருமான் பாடியுள்ளதை நாம் அறிவோம். வேத நெறி தழைக்கவும் சைவத்துறை விளங்கவும். எனவே வேத நெறி, வேதத்தில் கூறப்பட்டவாறு யாக இயக்கியங்களை செய்து அதன் மூலமாக சிவபெருமானை வழிபடுதல், சிவநெறி சைவ நூல்களை கற்றல், அதில் கூறியவாறு ஒழுகுதல், அந்நூலை கற்றல் என்ற தலைப்பில் சைவ நூல்கள் வடமொழிகளிலும் தென்மொழிகளிலும் எவ்வாறு பறந்து வந்துள்ளன என்று நாம் அறிகிறோம். எனவே இந்த இரு மொழிகளும் சைவத்திற்கு கண்களாக திகழ்வன, அதில் எந்த ஒரு ஐயமும் இருக்க முடியாது. ஏனெனில் இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய கருத்தோ அல்ல. நூல்கள் நமக்கு ஆசிரியர்களும் நூல்களும் சைவ கருத்துக்களும் நமக்கு அதை புலப்படுத்துகின்றன. சைவம் எவ்வாறு, தமிழ் மொழி மூலமாக சைவம் எவ்வாறு வளர்க்கப்பட்டது, வளர்ந்து வந்துள்ளது என்று நாம் நன்கு அறிவோம். குறிப்பாக திருஞான சம்பந்த நாயனார் தன்னுடைய பதிகங்களில் தமிழார் சொன்ன தமிழில் தாம் கூறிய அந்த சிவபக்தி கருத்துக்களை தமிழில் கூறினேன் என்று அவர் சொல்வது நமக்கு மிகவும் நாம் அறிவோம். அவ்வாறு தமிழ் மூலமாக சைவத்தை அவர் பரப்பியது, சைவ பக்தியை பரப்பியது, அது அது நாம் எல்லோரும் அறிந்ததே. இப்பொழுது இந்த வடமொழியில், தென்மொழியில் எவ்வாறு நமக்கு வடமொழியில் எவ்வாறு சைவ நூல்கள், நாம் சைவ சித்தாந்த சாஸ்திரத்திற்கு, சைவ சித்தாந்த தத்துவ கோட்பாடுகளுக்கும் சடங்குகளுக்கும், சைவ சடங்குகள் அனைத்திற்கும் எவ்வாறு இந்த ஆகமங்களும், சைவ சித்தாந்தத்திற்கு அடிப்படையாக திகழும் ஆகமங்களும், ஆகமத்தை சார்ந்து எழுதப்பட்ட பద్ధதி நூல்கள், ஆகமத்தின் ஞானபாத கருத்துக்களை சுருங்கி விரித்து கூறும் சைவ சித்தாந்த நூல்களும் நமக்கு பல நூற்றாண்டுகளாக நமக்கு வந்துள்ளன. முக்கியமாக நாம் இன்று இந்த அப்பர் பெருமான், ஞான சம்பந்த பெருமான், காரைக்காலம் முதலிய தேவார காலம், அந்த தேவாரம் திருமுறை காலங்களில் அவர்கள் சிவ பக்தியையும் வேதத்தின் அடிப்படையில் இருந்து நாட்டில் பறந்து விரிந்த சைவத்தை தமிழ் மொழியில் மக்கள் அனைவரும் உணர்வாறு எவ்வாறு அவர்கள் நமக்கு ஆக்கி தந்துள்ளனர், அந்த திருமுறை நூல்கள் வாயிலாக நாம் அறிவோம். அடுத்து நான் கூறியவாறு இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரம் நமக்கு எப்படி இந்த இரு மொழிகளையும் பயன்படுத்தி கொண்டு வளர்ந்து வந்துள்ளது என்பதை நாம் காண வேண்டும். இதற்கு முதலாக நாம் எடுத்துக்கொள்ள இருப்பது, நமக்கு வலியுறுத்துவது இந்த இரு மொழிகளிலும், அதாவது இரு மொழிகள் என்று கூறுவதை தவிர்த்து வடமொழியில் அமைந்த ஆகம கருத்துக்களை, ஆகம நூல்களை எவ்வாறு தமிழ்நாட்டில் சைவ ஆச்சாரியர்கள் அதை தமிழ்படுத்தி அதன் கருத்துக்களை தமிழில் உள்வாங்கி அதை நமக்கு அளித்துள்ளனர், நூல்களாக ஆக்கி தந்துள்ளனர் என்று நாம் ஆராய போகும் பொழுது நமக்கு முதலில் கிடைப்பது ஞானாமிர்தம் என்னும் நூல். இது 12ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டது. அவர் ஞானாமிர்த ஆசிரியர் வாகீஷ முனிவர் தமது குருவான சதுரானன பண்டிதர் முதலிய அவரை மிகவும் போற்றி வணங்குகிறார். இவர் இந்த திருவொற்றியூரில் அந்த சதுரானன பண்டிதர் அங்கு இருந்ததாகவும் நமக்கு அறிகிறோம். இது 12ஆம் நூற்றாண்டில் அவர் வெளிப்படையாக தொடக்கத்திலேயே கூறுகிறார், இந்த சைவ ஆகமம் என்னும் பெரும் கடலில் கடைந்து எவ்வாறு அந்த அமிர்தம் முதலில் பாற்கடலை கடைந்து அமிர்தம் தோன்றியதோ அதே போல இந்த ஆகமம் என்னும் கடலை, சைவ ஆகமம் என்னும் கடலை கடைந்து இந்த ஞான அமிர்தம் என்னும் அதை நான் உங்களுக்கு சைவ உலகிற்கு அளிக்கிறேன் என்று இந்த இயற்றும் பொழுது நூல் தொடக்கத்திலேயே கூறுகிறார்.
எனவே அந்த 11, 12ஆம் நூற்றாண்டு காலம் வரையில் முதலில் இந்த சைவத்தின் தமிழில் ஆக்கப்பட்ட ஞானம், இந்த சைவ சித்தாந்த ஆகமங்களின் கருத்துக்கள் தமிழில் முதலில் ஆகமங்களின் அடிப்படையில் ஆகமங்களை கடைந்து ஆகமத்தின் அடிப்படை சாரத்தை நமக்கு தமிழில் அவர் தந்துள்ளார். இதற்கு அவருக்கு அடிப்படையாக அமைந்தவை சைவ சித்தாந்த ஆகமங்கள் வடமொழியில் அமைந்த. அங்கு அந்த ஞானாமிர்தம் அந்த அகவல் பாவில் அமைந்த அந்த நூலில் நாம் ஆராய்ந்தால் முக்கியமாக அவர் பெரும்பான்மை ஞானவாத கருத்துக்களைத்தான் நமக்கு அந்த நூலில் நமக்கு விளக்குகிறார். அதற்கு ஆகமங்களின் கிரியாபாதத்தையும் அவர் தமிழில் ஆக்கி தந்துள்ளார் என்று சிவஞான சுவாமிகளினுடைய மாபாடியத்தில் குறிப்பிலிருந்து நாம் அறிகிறோம். ஆனால் அந்த பகுதி நமக்கு இன்று கிடைக்கவில்லை. சிவபெருமான் திருவருளால் இந்த நூல் நமக்கு கிடைத்துள்ளது, இந்த ஞானாமிர்தம். இதில் அவர் பல இந்த கிரணாகமம், சுவாயம்புவாகமம் முதலிய ஆகமத்தின் காரிகைகள், ஸ்லோகங்கள், சூத்திரங்கள் நமக்கு மிகவும் அதை பல ஆவப்பாக்கள் அந்த அந்த கிரணாகமம் முதலிய ஸ்லோகங்களில் மொழிபெயர்ப்பு அது நாம் நன்கு அறியலாம். அவ்வாறு ஒட்டி வந்துள்ளது அந்த மொழிபெயர்ப்பு. இதை என்னுடைய மற்றொரு ஆராய்ச்சி கட்டுரையில் நான் குறிப்பாக எடுத்து உரைத்துள்ளேன். இது நான் நன்கு நமக்கு தெரிகிறது. இவ்வாறு வடமொழியில் அமைந்த சைவ சித்தாந்த ஆகமங்கள், குறிப்பாக சில கிரணாகமம் போன்றவை தமிழ்நாட்டில் இந்த 12ஆம் நூற்றாண்டில் முதலில் நமக்கு கிடைக்கின்றன. இதை தமிழில் நமக்கு ஆக்கி தந்துள்ளார் வாகீச முனிவர் ஞானாமிர்தம் என்னும் நூலில். இந்த ஞானாமிர்த காலத்திற்கு பிறகுதான் நமக்கு கிடைப்பவை சிவஞான போதம், அதன் பிறகு அதன் உரை சிவஞான சித்தியார், சிவபிரகாசம் போன்றவை. சிவஞான போதத்தை பற்றிய கருத்து பலவிதமாக நமக்கு உள்ளது. எனினும் வடமொழியிலிருந்து தமிழில் ஆக்கப்பட்டதா, தமிழ் மொழியில் வடமொழிக்கு சென்றதா என்று தனிப்பட்ட ஆராய்ச்சி. எனினும் நமக்கு இன்று கிடைத்துள்ளவை 2 நூல்களும் வடமொழியில் அமைந்த 12 சூத்திரங்கள். அதே கருத்தை பெரும்பாலும் பிறழாமல் அதை அப்படியே அவ்வாறே இந்த மெய்கண்டாருடைய சிவஞான போதத்திலும் நாம் காண்கிறோம். பெரும்பான்மையான கருத்து வேறுபாடுகள் மிகவும் அரியன, அங்கு மிகவும் ஒட்டி தொடர்புடையவாக அமைந்துள்ளன. எனவே ஒன்றுக்கொன்று அவ்வாறு இயைந்து ஒன்றின் சாரமாக, ஒன்றின் ஆக்கமாக, ஒன்றின் மொழியாக்கமாக இன்னொன்று இருக்கும் என்று கருதுவதற்கு நமக்கு இடம் உள்ளது. அதை பற்றி நாம் பிறகு ஆராய்ச்சி செய்வோம். எனினும் சம்பிரதாயத்தில் நமக்கு இதை இந்த ரௌரவாகமத்தின் ஒரு பகுதியாக இந்த சிவஞான போதம் கருதப்பட்டு அதை மெய்கண்டார் தமிழில் மொழிபெயர்த்து அருளினார் என்று நமக்கு சிவாகர யோகி காலம், அதாவது 15, 16ஆம் நூற்றாண்டு காலம் தொடங்கி நமக்கு அந்த கருத்து நிலவி வருகிறது. அதை ஒட்டியே சிவஞான சுவாமிகளும் தமது மாபாடியத்தில் 18ஆம் நூற்றாண்டில் நமக்கு அதே விளக்கு அந்த கருத்தையே உடன்பட்டு அவர் மாபாடியத்தை ஆக்கியுள்ளார். இங்கு இந்த மொழி உயர்ந்ததா, அந்த மொழி உயர்ந்ததா, ஒன்றிலிருந்து ஒன்று மொழியாக்கம் செய்யப்பட்ட நூலுக்கு மதிப்பு குறைவு என்ற கருத்து அப்போது இல்லை. ஏனெனில் இந்த அடிப்படை கருத்துக்கள் வேதம், சைவ ஆகமங்கள் நமக்கு வடமொழியில் தான் அமைந்துள்ளன. மொழி என்று கூறினால் அது வடமொழியில் தான் அமைந்துள்ளன. மந்திரங்களும் தந்திரங்களும் அனைத்தும் வடமொழியில் தான் அமைந்துள்ளன. இதை எவரும் மறுக்க முடியாது. அதை நமது சைவ ஆச்சாரியர்கள் அந்த மொழியை பற்றி அதை பற்றிய உயர்ந்தது தாழ்ந்தது என்ற கருத்து இல்லாமல் அந்த மொழியில் அமைந்த ஆகமங்களிலும் இந்த கருத்துக்களை தமிழகம் அந்த வடமொழி பயிற்சி அதிகம் இல்லாதவர்கள் நன்கு அறிந்து அதன்படி ஒழுகி சைவத்தை மேற்கொண்டு முக்தி அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் அதை மொழியாக்கி தந்துள்ளனர். எனவே இதில் இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது என்று அவர்களுடைய அந்த மொழியாக்கத்தில் எந்த இதுவும் கூறவில்லை. அவர்களும் நன்கு தமிழ் பற்று உடையவர்களே. தன்னுடைய தமிழ் பற்றையும் தமிழ்நாட்டுக்கே உரிய கலாச்சார பண்பாட்டு சிறப்புகளையும் அவர்கள் ஆங்காங்கு நூலில் மிகவும் உயர்வாக எடுத்து கூறுகின்றனர். ஆனால்
ஆயினும் அது வடமொழிக்கு எந்த விதமான இழுக்கு அல்ல. வடமொழியை விட தமிழ் உயர்ந்ததா, தமிழை விட வடமொழி உயர்ந்ததா என்ற அந்த சர்ச்சைக்கே அவர்கள் செல்லவில்லை. வடமொழி கருத்துக்கள் ஆகமங்களில் உள்ளன, வடமொழியில் அமைந்துள்ளன. இதை நாம் கற்று நமக்கு அந்த மொழியை பயின்று அந்த ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட நிபுணர்கள் இரு மொழிகளிலும் நிபுணர்களாக திகழ்ந்து தமிழ உலகம், சைவ உலகம் உய்ய வேண்டும், இந்த கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் நமக்கு அந்த நூல்களை ஆக்கி தந்துள்ளனர். அவ்வாறு இப்பொழுது இந்த மொழி என்ற மொழி ஆக்கம் ஒன்று. அடுத்தது நமக்கு அருணந்தி சிவாச்சாரியார் இயற்றிய சிவஞான சித்தியார் என்னும் உரை. அதில் பல உரை, இந்த வியாக்கியானம் சிவஞான போதத்திற்கு 12 சூத்திரங்களுக்கும் மிக மிக விரிவான உரையாக அமைந்துள்ளது. தமிழ் பாக்களில் அமைந்துள்ளது இந்த சித்தியார் உரை நூல். இதில் சைவ சித்தாந்த கருத்துக்கள் ஒவ்வொரு சூத்திரத்திலும் மிக ஆகமங்களில் எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளன என்ற கருத்தை மனதில் வாங்கி நன்கு கற்று அதை தமிழில் ஆக்கி தந்துள்ளார். அதில் 2வது சூத்திரத்தில் நாம் காண்கிறோம் அந்த ஆகமங்களினுடைய தத்துவ விளக்கம். அந்த சுத்த தத்துவம், சுத்த தத்துவம் மாயையில் தோன்றியது, பிரகிருதி மாயையில் தோன்றியது, அசுத்த தத்துவங்கள், இப்படிப்பட்ட அந்த 31 தத்துவங்களை பற்றிய விளக்கம். அதன் பிறகு 5 சுத்த தத்துவங்கள். எனவே சைவ சித்தாந்தத்திற்கு அடிப்படையாக திகழும் 36 தத்துவங்களை பற்றிய கோட்பாடுகளை, தத்துவங்களின் விளக்கத்தை வடமொழியில் அமைந்த ஆகமத்தில் இருந்துதான் கற்று அதை நமக்கு விளக்கி தருகிறார். அந்த பரிபாஷை, அந்த அந்த சொற்கள், கலை, வித்தியை, ராகம், நியதி முதலிய அனைத்து பெயர்களும் வடமொழியில் அமைந்தவையே. அதை தமிழ் தற்பவமாக ஆக்கி அராகம், வித்தியா முதலிய என்று சொன்னாரே தவிர அதை நேரடியாக தமிழில் மொழிபெயர்க்க அவர்கள் இயலவில்லை. மொழிபெயர்க்கவும் இயலாதன இந்த சொற்கள். எனவே அந்த மொழியில் அமைந்த அந்த சொற்களை அவ்வாறே கையாண்டு நமது நூற்களில் நமக்கு விளக்கி தந்துள்ளனர். தீட்சை, அதை தீட்சை என்று இவ்வாறு பல வடமொழி சொற்கள், நூற்றுக்கணக்கான வடமொழி சொற்கள் சைவ சித்தாந்த ஆகமங்களிலும் சைவ சித்தாந்த நூல்களிலும் பத்ததி முதலிய நூல் பத்ததிகளிலும் காணப்படும் சொற்களை அவ்வாறே கையாண்டு நமக்கு அந்த விளக்கங்களை நமக்கு தந்துள்ளனர். இது ஒன்று. இவ்வாறு வடமொழியில் அமைந்ததை தமிழில் மனதில் உள்வாங்கி விளக்கம் கொடுத்துள்ளனர் நமக்கு. எனவே அந்த கருத்துக்களை நாம் விளங்கிக் கொள்வதற்கு நாம் அதற்கு முயல வேண்டுமே தவிர இந்த மொழி பற்றிய அந்த சிந்தனை நமக்கு தேவையற்றது. இங்கு நமக்கு தேவையானது சிவகதி அடைதல், சிவபெருமானை தீட்சையை பெற்று அதன் படி மூழ்கி அனுஷ்டானங்களை மேற்கொண்டு சிவகதியையும் நமக்கு அடைந்து முக்தியை அடைதல் ஒன்றே குறிக்கோளாக அவர்கள் கொண்டு அந்த ஆசிரியர்கள் நமக்கு இதை தந்துள்ளனர் என்று நாம் அறிகிறோம். 16ஆம் நூற்றாண்டு, இந்த 16ஆம் நூற்றாண்டு நமக்கு மிகவும் மிக மிக முக்கியமான காலம். குறிப்பாக தென்னாட்டில், தமிழ்நாட்டில் அந்த 16ஆம் நூற்றாண்டு காலங்களில் நமக்கு பல சைவ சித்தாந்த நூல்கள், சைவ சித்தாந்தம் எனில் ஞானபாத கருத்துக்கள் மட்டுமே அன்றி பலவிதமான உபாசனைகள், பூஜை முறைகள், சடங்குகள், சைவ யோகம் இவை அனைத்தும் நமக்கு ஆகமங்களின் அடிப்படையில், ஆகமங்களில் எவ்வாறு விளக்கப்பட்டனவோ அவற்றை நமக்கு பல நூல்கள் நமக்கு அதில் மொழியாக்கம் செய்து அந்த கருத்துக்களை நமக்கு உள்வாங்கி அந்த ஆசிரியர் அதை கற்று நமக்கு தமிழில் ஆக்கி தந்துள்ளனர். அதில் நமக்கு இந்த தத்துவ விளக்கம் என்பது தத்துவ பிரகாசம் என்னும் இந்த போஜதேவர் இயற்றிய அந்த நூலினுடைய தமிழாக்கம் என்று கூறுவதற்கு இடம் உள்ளது. அந்த சம்பந்த சரணாலயர் அந்த 14-15ஆம் நூற்றாண்டில் நமக்கு அந்த தத்துவ பிரகாசம் என்னும் போஜதேவர் இயற்றிய என்ற வடமொழி நூலை தமிழில் நமக்கு தந்துள்ளார். தத்துவ விளக்கம் என்னும் பிரகாசம் விளக்கம். திருநெறி விளக்கம் என்னும் மற்றொரு நூல் அதிகமாக தற்காலத்தில் பயிலப்படவில்லை. 14-15ஆம் நூற்றாண்டுகளில் ஆக்கப்பட்டது. அவர் நூல் தொடக்கத்திலேயே கூறுகிறார், மருளி நிலை கெட வழுத காழிவேந்தர் வாகீஷர் வன்றொண்டர் வாதவூரர் தெருளி நிலை செந்தமிழ் பின் செல்வதாக சிவாகமத்தின் கருத்தகலா செய்தியாக.
அடுத்து சில வரிகள் இதன் பெயர் முத்திக்கான திருநெறி விளக்கமாகும் அன்றே. எனவே செந்தமிழ் இந்த நாயன்மார்கள் திருவாத ஊரர் போன்றோர்களுடைய அந்த திருமுறை, அதன் பின் சிவாகமத்தின் கருத்து, இவற்றை நான் இந்த திருநெறி விளக்கத்தில் நான் உங்களுக்கு தருகிறேன். அந்த கருத்துக்களை நாம் திருநெறி விளக்கத்தில் உரைக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். எனவே சைவ சித்தாந்தம் என்னும் அந்த நூற்தொகுதி, நூற்கடல் மற்றும் நமக்கு தேவார திருநெறியாகிய தேவார திருமுறை என்னும் நூற்றொகுதி, இவை இரண்டுமே நமக்கு சைவ சித்தாந்தத்தை, தமிழ்நாட்டில் வளர்ந்த சைவ சித்தாந்தத்திற்கு இவை இரண்டுமே அடிப்படையாக திகழ்வன. இது ஒரு முக்கிய சிறப்பு, முக்கிய வேறுபாடு கூட. இது இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டும். பல முறை நான் சென்ற வகுப்பில் கூறியவாறு சத்யோஜோதி என்னும் அந்த காஷ்மீரத்தில் தோன்றிய சைவ ஆச்சாரியர் காலம் தொடங்கி 6-7 நூற்றாண்டு அவருக்கு முந்தையே இருந்த அவருடைய ஆசிரியர்கள் நூல்கள் கிடைக்கவில்லை. எனவே 4-5 நூற்றாண்டுகள் தொடங்கி 12-13ஆம் நூற்றாண்டு காலம் வரையில் தொடர்ந்து சைவ சித்தாந்த நூல்கள் நமக்கு வடமொழியில் பல ஆக்கப்பட்டுள்ளன. பெரும்பகுதி அவை காஷ்மீரத்திலும் ஆகமங்களின் பாஷ்யங்கள், உரைகளும், தத்துவ பிரகாசம் போன்ற போஜதேவர் இயற்றிய அந்த நூலும், அதாவது அவந்தி என்னும் மத்திய பிரதேசத்தில் அங்கு அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த போஜதேவருடைய அந்த நூலும், இவ்வாறு இந்த நூல் தொகுதி நமக்கு கிடைத்துள்ளது. இவை 100க்கு 100% என்று கூறலாம். ஆகமங்களை, சைவ சித்தாந்த ஆகமங்களின் அடிப்படையிலேயே இந்த சைவ சித்தாந்தம் வளர்ந்துள்ளது. அந்த ஆசிரியர்கள் அந்த சைவ சித்தாந்த ஆகமங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு சைவ சித்தாந்த கருத்துக்களை, இதன் பிறகு இவை ஞானபாத கருத்துக்களை, தத்துவங்களை பற்றி நமக்கு முதலே விளக்கும் நூல்கள். அடுத்தது அந்த ஆகமங்கள் அடிப்படையில் சைவ கிரியைகள் செய்வதற்கான பல பத்ததி நூல்கள். பத்ததி என்றால் ஒரு செயலை, ஒரு கிரியையை செய்யும் முறை, அந்த முறையை விளக்கும் பத்ததி நூல்கள், மிக விரிவான நூல்கள் பல ஆக்கப்பட்டுள்ளன. சில நமக்கு கிடைக்கவில்லை. நமக்கு கிடைத்துள்ள நூல்களே பெரும்பகுதி சோமசம்பு, அகோர சிவாச்சாரியார், ஞான ரத்னாவளி போன்ற சைவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் வட இந்தியாவில் வாழ்ந்து அவர்கள் பத்ததி நூல் இயற்றியுள்ளனர். இவை இந்த 2 நூல் தொகுதிகளும், அதாவது ஞானபாதத்தை விளக்கும் பிரகரண நூல்களும், கிரியையை விளக்கும் பத்ததி நூல்களும் சைவ சித்தாந்த ஆகமங்கள் என்ற அந்த 28 ஆகமங்களை அடிப்படையிலேயே நமக்கு விளக்கப்பட்டு வந்துள்ளன. எனினும் இந்த சிவஞான போதம், மெய்கண்டார் இயற்றிய சிவஞான போதம், அதன் உரை நூல்களான சிவஞான சித்தியா, சிவபிரகாசம் போன்ற நூல்களும், அதன் பிறகு வந்த பாடியங்களும் மற்ற நூல்களும் 2 பெரும் நூல் தொகுதிகளை அடிப்படையாக கொண்டு வளர்ந்து வந்துள்ளன. திருமுறை இலக்கியங்கள், குறிப்பாக தேவார இலக்கியம், இவ்வாறு நமக்கு திருநெறி விளக்கம் ஆசிரியர் கூறியவாறு அந்த தேவார நூல்களும், சிவாகமங்களின் கருத்துக்கள், இந்த 2 நூல் தொகுதிகள் அடிப்படையில் நமக்கு இந்த மெய்கண்ட சாத்திரம், மெய்கண்டர் இயற்றி சிவஞான போத பரம்பரை என்று கூறலாம். இந்த சிவஞான போத பரம்பரை நமக்கு வளர்ந்து வந்துள்ளது 7-8 நூற்றாண்டுகளாக, 12ஆம் நூற்றாண்டு காலம் தொடங்கி இன்று வரையில். எனவே இது ஒரு இந்த சைவ சித்தாந்தத்தில் தமிழ்நாட்டில் வளர்ந்து பரப்பப்பட்ட சைவ சித்தாந்தத்தின் அடிப்படைகள் இந்த 2 நூற்றொகுதிகள். இதை நாம் மனதில் கொள்ளுதல் நல்லது. மறக்க கூடாது. அடுத்து இது இந்த சைவ சித்தாந்தத்திலேயே, சைவ சித்தாந்த வரலாற்றிலேயே நாம் முன்பு கூறியவாறு இந்த 16ஆம் நூற்றாண்டில் நமக்கு அதிகமான தமிழ் வடமொழியிலிருந்து சைவ நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்க, சிறிதும் பெரிதுமான பல நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஸ்தல புராணங்களை நாம் மிகுதியாக நாம் காண்கிறோம். வடமொழியில் அமைந்த பல புராணங்களில் பகுதியாக விளங்கும் சிவத்தலங்களின் புராணங்களை, வடமொழியில் அமைந்தவற்றை
தமிழில் நமக்கு ஆசிரியர் பாடியுள்ளனர். அது ஒரு பெரும் தொகுதியாக நமக்கு கிடைத்துள்ளது. இவையும் நமக்கு தமிழ் மொழியின் தமிழ் மொழி இலக்கியத்தில் இவை பெரும் சிறப்பு வாய்ந்தவை. இந்த தலபுராண இலக்கியம் இவ்வாறு இந்த 16ஆம் நூற்றாண்டில் நாம் காணும்போது நமக்கு 3 பெரும் சைவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் நமக்கு நினைவுக்கு வருகிறார்கள். ஒன்று மறைஞான சம்பந்தர், அவருடைய சீடர் மறைஞான தேசிகர், அடுத்து சிவாகிர யோகி. இந்த மூவரும் 16ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த, பெரும்பாலும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள். இவர்கள் பல நூல்களை நமக்கு ஆக்கி தந்துள்ளனர். நமக்கு முதலில் நாம் நினைவு கூற வேண்டியது மறைஞான சம்பந்தர் இயற்றிய சிவதர்மோத்தரம் என்னும் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல். சிவதர்மோத்தரம் என்பது வடமொழியில் அமைந்த அதன் காலம். எனவே சிவதர்மோத்தரம், சிவதர்ம சங்கிரகம், சிவோபனிஷத் என ஒரு 6-7 நூல் தொகுதி நமக்கு சுவடிகள். இவை இந்த நூல்கள் குறிப்பாக இந்த 6-7 நூல்களில் சில கருத்துக்கள் பொதுவாக காணப்படுகின்றன, சொல்லாட்சிகள் பொதுவாக காணப்படுகின்றன. எனினும் இந்த நூல்கள் அச்சுக்க வரவில்லை. இவை சுவடிகளிலேயே உள்ளன. பல சுவடிகள் நமக்கு நமது நாட்டிலும் குறிப்பாக நேபாளத்தில் பல சுவடிகள் நமக்கு கிடைக்கின்றன. அதில் சிவதர்மமும் சிவதர்மோத்தரமும் தமிழ்நாட்டில் மிகவும் பயிலப்பட்டு வந்துள்ளது. சிவதர்மம் வக்காணித்தல் என்ற அதற்கு சிவதர்மத்தை சிவாலயங்களில் சிவதர்மத்தை படித்து அதை தமிழில் விளக்குவதற்காக சோழ மன்னர்கள் பல நிபந்தங்களை அளித்துள்ளனர். பல சிவாலயங்களில் 12, 11, 12, 13ஆம் நூற்றாண்டு கால கல்வெட்டுகளில் இந்த செய்தியை நாம் அறிகிறோம். பல முக்கியமான சிவாலயங்களில் சிவதர்மத்தை வக்காணிப்பதற்காக. எனவே சிவதர்மம் என்பது ஒரு சைவ பிரிவு அனைத்துக்கும் பொதுவான நூல். சிவபக்தியின் அடிப்படையில் எழுந்த அந்த முக்கியமான நூல் சிவபக்தி. சைவர்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக பாவித்து சிவபக்தியையும் சிவபெருமானை வழிபடுதலையும் சிவபக்தர்களுக்கு தொண்டு செய்தலையும் அதிகமாக நமக்கு விளக்கும் நூல். மிக உயர்ந்த நூல். அந்த நூல் விளக்கப்பட்டு வக்காணிக்கப்பட்டு வியாக்கியானம் செய்யப்பட்டு, வக்காணித்தல் என்பது சம்ஸ்கிருதத்தில் உள்ள வியாக்கியானம் என்பதின் தமிழ் சொல். வியாக்கியானித்தல், அதை விளக்குதல். எனவே அந்த விளக்கப்பட்டிருந்தும் அது பதிப்பிக்கப்படவில்லை. ஆனால் சுவடிகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன, சிவதர்மத்தின் சுவடிகள். அடுத்ததாக சிவதர்மோத்தரம். அதுவும் இந்த சிவ தர்மத்தை போலவே சிவபக்தியையும் குறிப்பாக சைவ மடம் அமைத்து, நந்தவனம் மடம் ஆகியவற்றை அமைத்து, சைவ ஆகமங்களை சுவடிகளில் எவ்வாறு எழுதி பூஜை செய்து அதை நகர்வலமாக எடுத்து வந்து யானை மேல் ஏற்றி நகர்வலமாக ஏற்றி வந்து அவ்வாறு கொண்டாடி, ஒரு உற்சவம் போல கொண்டாடி சிவ யோகிகளுக்கு அந்த சைவ ஆகமங்களை தானமாக கொடுத்தல். இது ஒரு பெரும் புண்ணியமாகவும் இதற்கு வித்யா தானம் என்று அது அழைக்கிறது. இதை எப்படி செய்வதல் என்பதை பற்றிய விரிவான செய்திகள் நமக்கு அந்த சிவதர்மோத்தரத்தில் கிடைக்கின்றன. மற்றபடி புண்ணியம், சிவபுண்ணியம், பாவங்கள், புண்ணிய பாவங்கள், அப்புறம் சிவலோகம் முதலிய அந்த லோகங்களை பற்றிய விளக்கங்கள் ஆகியவையும் அந்த சிவதர்மோத்தரத்தில் நமக்கு விளக்கப்படுகின்றன. இந்த சிவதர்மோத்தரத்தை மறைஞான சம்பந்தர் 16ஆம் நூற்றாண்டில் சிதம்பரத்தில் தில்லையில் வாழ்ந்த மறைஞான சம்பந்தர் நமக்கு தமிழில் பாடி தந்துள்ளார். இது சென்ற நூற்றாண்டில், அதாவது 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலும் 2 பதிப்புகள் வந்துள்ளன. ஒன்று சென்னையிலிருந்தும் அதற்கு முந்தையதாக யாழ்ப்பாணத்திலும் இருந்தும் வந்துள்ளன அதன் பதிப்புகள். அந்த சிவதர்மோத்தரம் அந்த நூலுக்கு அவருடைய சீடரான மறைஞான தேசிகர் அவர் உரைநடையில் உரை எழுதியுள்ளார். இவை அச்சாகியுள்ளன. இதற்கான சுவடிகளும் நமக்கு கிடைத்துள்ளன. இந்த சிவதர்மோத்தரத்தின் மூலமாகிய வடமொழி இந்த சிவதர்மோத்தரமும் பல சுவடிகள் நாடு முழுவதிலும் குறிப்பாக நேபாளத்திலும் நமக்கு அதிகமாக கிடைக்கின்றன. எனவே இது ஒரு முக்கியமான இந்த வடமொழியில் அமைந்த
சைவ நூலை தமிழில் ஆக்கி தமிழ் உலகம் தமிழ் சைவ உலகம் பயன்படுத்தி உய்வதற்காக மறைஞான சம்பந்தர் அதை ஆக்கியுள்ளார். இது முக்கியமான ஒரு அவருடைய பணி. அடுத்து இந்த மறைஞான சம்பந்தருடைய மற்ற 2 நூல்கள் கமலாலய சிறப்பு திருவாரூரில் ஸ்தல புராணம், மற்றொன்று அருணாச்சல புராணம் திருவண்ணாமலை ஸ்தல புராணம் 2 நூல்கள். அதன் நூல் துவக்கத்திலேயே அவர் கூறுகிறார், அங்கு அந்த திருவாரூரில் வாழ்ந்த சைவ அன்பர்கள் பலர் இவரிடம் மறைஞான சம்பந்தரிடம் விண்ணப்பித்து தாங்கள், எனவே அவர் வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் மிகவும் புலமை பெற்று விளங்கியதாலும் பல சைவ கருத்துக்களை நன்கு அறிந்தவராகவும் சைவ ஆச்சாரியராக திகழ்ந்ததாலும் அவரிடம் வணங்கி, நீங்கள் இந்த வடமொழியில் அமைந்த திருவாரூர் தலபுராணத்தை தமிழ் மொழியில் ஆக்கித்தர வேண்டும் என்று அவரிடம் வேண்ட, அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தாம் அதை இந்த கமலாலய சிறப்பு என்ற பெயர் கொண்ட இந்த திருவாரூருக்கான தலத்திற்கான தலபுராணத்தை தாம் ஆக்குவதாக நூல் தொடக்கத்திலேயே கூறுகிறார். அதே போலவே அருணாச்சல புராணம் திருவண்ணாமலைக்கான தல புராணத்தையும் அந்த திருவண்ணாமலையில் வாழ்ந்து வந்த சைவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ் மொழியில் தாம் ஆக்குவதாக இந்த கூறுகிறார். எனவே இந்த 2 தல புராணத்திற்கும் மூலமாக திகழ்ந்தவை வடமொழியில் அமைந்த அந்த தல புராணங்கள். புராணத்தின் மகா புராணங்களினுடைய பகுதியாக அவை திகழ்ந்து வந்துள்ளன. இது மறைஞான சம்பந்தர் நமக்கு அவருடைய தமிழ் பணி, தமிழ் சைவ பணி வடமொழியிலிருந்து தமிழில் ஆக்கியவை. மற்றவை அவர் சிவஞான சித்தியாருக்கு உரையாக்கி தந்துள்ளார். அது வேறு. நமக்கு இங்கே குறிப்பாக எடுத்து பேச இருப்பது அவருடைய வடமொழியில் அமைந்திருந்த நூல்களை எவ்வாறு அவர் தமிழில் ஆக்கி தந்துள்ளார் என்று. இவை முக்கியமாக இந்த மறைஞான சம்பந்தருடைய நூல்களாக நாம் காண்கிறோம். அடுத்து அவருடைய சீடர், அவரும் மறைஞான தேசிகர் என்று குரு சீடர் இருவருமே பூர்வாசிரமத்தில் அவர்கள் இருவருமே உறவினர்கள். அவ்வாறே சீடராகவும் அமைந்து குருவினுடைய பெயரையே தாம் கொண்டுள்ளதாக மற்ற வடமொழி நூலில் அவர் கூறுகிறார். எனவே நிகமஞான தேசிகர் வடமொழியிலும் மறைஞான தேசிகர் என்று அவர் தமிழிலும் அவர் அந்தந்த நூல்களில் நமக்கு கூறுகிறார். எனவே இவர் பல சைவ சித்தாந்த நூல்களை நமக்கு ஆக்கி தந்துள்ளார். பெரும்பான்மை நமக்கு கிடைத்துள்ளன என்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. வடமொழியில் அவர் பல பெரும் தொகுதி ஆத்மார்த்த பூஜா பத்ததி என்னும் ஆகமங்களினுடைய தொகுப்பு நூல், அதாவது சைவ ஆச்சாரியர், தீட்சை பெற்ற சைவ ஆச்சாரியர் அன்றாடம் செய்ய வேண்டிய சிவ பூஜை, அதை எவ்வாறு செய்யும் முறை மிக விரிவாக அந்த ஆகமங்களில் எவ்வாறு விளக்கப்பட்டுள்ளனவோ அதை அவ்வாறே தொகுத்து, சிவ பூஜை என்பதால் காலையில் துயில் எழுவது முதல் தொடங்கி இரவு படுக்க செல்லும் வரை அவர்கள் அந்த ஆச்சாரியர் செய்ய வேண்டிய சடங்குகள் ஒவ்வொன்றும் அதற்கான முறை, அதற்கான மந்திரங்கள் அனைத்தும் சைவ ஆகமங்களில் பத்ததி நூல்களில் ஆகமங்களில் விளக்கப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து எடுத்து தொகுத்து நமக்கு ஆத்மார்த்த பூஜா பத்ததி என்னும் மிக விரிவான பத்ததி நூலை ஆக்கி தந்துள்ளார். அது வடமொழியில் அமைந்தது. இவர் ஆக்கிய தமிழ் நூல்கள் ஆத்மார்த்த பூஜா பத்ததியில் அப்படிங்க சொல்லினா. அடுத்து தீக்ஷாதர்ஷம் என்னும் நூல், இது தமிழில் அதாவது ஆக்கப்பட்ட நூல் அல்ல. இதே போலவே சைவ தீட்சை, அந்த சைவ தீட்சை சைவ சித்தாந்தத்திற்கு சைவத்திற்கே மிக சிறப்பாக அமைந்தது தீட்சை என்னும் அந்த கிரியை. தீட்சை என்பது வெளியில் கிரியையாக திகழ்ந்தும் அதற்கு அதனுடைய உள் அர்த்தங்கள், அதனுடைய தத்துவம், அதாவது பிலசாபிக்கல் கான்செப்ட் அண்டர்லையிங் த தீட்சை, அந்த தீட்சை அதை பற்றிய விளக்கம் ஆகமங்களில் எவ்வாறு விரிந்து பறந்துள்ளனவோ அவற்றை எல்லாம் தொகுத்து அந்த தீட்சை செய்யும் முறை, பற்பல தீட்சைகள் மிக விரிவாக விளக்குதல். இது மற்றொரு மிகப்பெரிய தொகுப்பு நூல். நமக்கு இங்கு இவருடைய தமிழ் நூல்களில் வரிசையில் நமக்கு கிடைப்பன
அடுத்து மணிஞான சம்பந்தருடைய மற்றொரு முக்கியமான நூல் சைவ சமய நெறி. இது குறட்பாவில் அமைந்தது. சைவ சமய நெறி என்பது நாம் இந்த சைவ ஆச்சாரியர்கள் இயற்றிய பத்ததி, சைவ கிரியைகளை விளக்கும் நூல். நான் கூறியது போல் காலையில் சைவ ஆச்சாரியர் என்பவர் ஆச்சாரியரானவர் எவ்வாறு படுக்கையிலிருந்து துயில் எழுந்து பல சடங்குகளை மேற்கொண்டு அவருடைய ஸ்நானம் முதலியவற்றை செய்து சிவ பூஜை செய்ய அமைந்து சிவ பூஜை அக்னிகாரியம் முதலிய அனைத்து ஆகமங்களில் விதிக்கப்பட்ட கிரியைகளை எவ்வாறு செய்கிறாரோ அவற்றை மிகவும் சுருக்கமாக 500க்கும் மேற்பட்ட குறட்பாக்களில் அமைத்து தந்துள்ளார். சைவ சமய நெறி சைவத்தில் எழுந்த ஒரு பத்ததி நூல், முதலில் எழுதப்பட்ட பத்ததி நூல், முதலும் கடைசியுமாக நமக்கு சொல்லலாம். இப்படிப்பட்ட பெருமை அந்த மணிஞான சம்பந்தரை சாரும். எனவே மணிஞான சம்பந்தர் இவ்வாறு சைவ பத்ததி கிரியைகளை சைவ சமய நெறி என்னும் நூலில் விளக்கும் போது அதனுடைய ஷீடர் இன்னும் அவருடைய அதற்கு பெருமை சேர்க்கும் விதமாக, சைவத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த சைவ சமய நெறி இந்த நூலுக்கு, தமிழில் அமைந்த நூலுக்கு வடமொழியில் ஒரு உரை, அது மற்றொரு முக்கியமான சிறப்பு செய்தி. சைவ சமய நெறி திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தம் என்ன என்றால் உதாகரணங்கள், எடுத்துக்காட்டு. எனவே இங்கு இந்த ஒவ்வொரு குறட்பாவும் விளக்கும் செய்திக்கு நேரான ஆகம ஸ்லோகங்கள், அந்த ஆகமங்களின் பெயரை எடுத்து கூறி ஆகமங்களை ஸ்லோகங்களை எவ்வாறு நமக்கு எடுத்து அது அவ்வாறு அந்த தமிழில் அமைந்த நூலுக்கு இதற்கான உதாரணங்களை ஆகமங்களை எடுத்துக்காட்டு விளக்குவது மிகவும் சிறப்பான செய்தி. இது ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு செய்தி, சிறப்பான நமக்கு சைவத்திற்கு. அவ்வாறே சிவஞான சித்தியார், அருள்நந்தி சிவாச்சாரிய இயற்றிய சிவஞான சித்தியார் என்ற அந்த சிவஞான போத விளக்கத்திற்கு ஒவ்வொரு பாட்டுக்கும், அதாவது சுபக்கம், பரபக்கத்திற்கு அல்ல, சுபக்கத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட பாட்டு ஒவ்வொன்றுக்கும் நேரான ஆகம ஸ்லோகங்கள், அதே கருத்தை ஒத்த கருத்தை கொண்ட ஆகம ஸ்லோகங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறார். சிவஞான சித்தி ஸ்வபக்ஷ திருஷ்டாந்த சங்கிரகம் என்னும் மற்றொரு நூல். இதுவும் தமிழ் நூலுக்கு அமைந்த வடமொழி உரை. வடமொழி உரை என்று தாம் மட்டும் விளக்காமல் அதற்கான ஆகம பிரமாணங்களை எடுத்து கூறுவது மிகவும் சிறப்பான செய்தி. இது ஒரு முக்கியமான தமிழ் சைவ சித்தாந்தத்திற்கே இந்த சிறப்பான நூல்கள் இவை இரண்டும். இவ்வாறு தமிழையும் வடமொழியையும் இரண்டு கண்களாக, இரண்டு முக்கியமான இதுவாக பயன்படுத்தி சைவ கருத்துக்களை விளக்குவது ஒன்றே அவர்களது இந்த ஆசிரியர்கள் சைவ ஆச்சாரியர்களுடைய குறிக்கோளாக அமைந்துள்ளது என்பதை நாம் காண்கிறோம். இதை தவிர அவர் இந்த மறைஞான தேசிகர் மிக சிறிய நூல்கள், அதாவது சைவ பக்தியை, அதாவது தீட்சையை பெற்றுக்கொள்ள கொண்டவர்களோ அல்ல தீட்சை இல்லாமலோ சைவ அதாவது விரதங்கள், குறிப்பாக சோமவார விரதம், சிவராத்திரி விரதம், இந்த சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்டு அன்று சிவராத்திரி தினத்தன்று செய்ய வேண்டிய சிவ பூஜை ஆகியவற்றை புராணங்களிலிருந்து அதை தொகுத்து நமக்கு அந்த பூஜை செய்யும் முறை குறிப்பாக பாட்டுக்களில் நமக்கு அதை விளக்குகிறார். அது ஒரு முக்கியமான, அதற்கு ஆதாரமாக அவர் மேற்கொண்டது ஸ்கந்த புராணம் முதலிய புராணங்களில் அமைந்த அந்த சோமவார விரதம், சிவராத்திரி விரதம் போன்ற அந்த 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 பகுதியை தமிழில் நமக்கு பாட்டுக்களாக நமக்கு ஆக்கி தந்துள்ளார். இது மறைஞான தேசிகர்களுடைய முக்கியமான ஒரு சைவ ஆற்றிய தொண்டு சைவத்திற்கும் சைவ சித்தாந்த, அதாவது இந்த ஆசிரியர்கள் சைவ சித்தாந்தம் என்று ஞானபாத கருத்துக்களையும் தத்துவ கோட்பாடுகளை மட்டுமே விளக்காமல் கிரியைகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து கிரியை அனுஷ்டிக்கப்பட வேண்டும். எனவே சைவத்திற்கு ஞானமும் கிரியையும் இரண்டும் தேவை, இரண்டும் அடிப்படை. மிகவும் ஞானபாத கருத்துக்களை மட்டுமே பயின்று அனுஷ்டானம் எதுவும் இல்லை எனில் ஒன்றும் பயனளிக்காது. எனவே சிவத்தை அடைவதற்கு ஞானம், இந்த தத்துவங்களை அறிந்து அந்த ஆகமங்களை விதிக்கப்பட்டவாறு தீட்சை மேற்கொண்டு அனுஷ்டானங்களை செய்து வந்தால்தான் சிவகதி அடையலாம் என்ற அடிப்படை கருத்து. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எனவே இந்த இரண்டையும் விளக்குவதற்கு, ஞானத்தையும்
கிரியையையும் விளக்குவதற்காக இவர்கள் இந்த இரண்டு ஆசிரியர்களும் குருவும் சீடரும் நமக்கு இந்த நூல்களை ஆக்கி தந்துள்ளனர். இவற்றில் பெரும்பான்மை வடமொழியில் அமைந்த நூல்களின் தமிழாக்கம் அது என்பது நாம் மனதில் கொள்ள வேண்டும். இவற்றை தவிர மற்ற நூல்கள் பரமோபதேசம், பதி பசுபாஷ பனுவல் முதலிய நூல்களும் சிறிய நூல்களும் மணிஞான தேசிகர் இயற்றிய நூல்கள், சைவ சித்தாந்த கருத்துக்கள், சில முக்கிய கருத்துக்களை சைவ சித்தாந்தத்தின் ஞானபாத கருத்து ஒரு கருத்தை மட்டுமே. பரமோபதேசம் என்பது அந்த முக்தி நிலையில் ஆத்மா எவ்வாறு இருக்கும், அதனுடைய நிலை என்ன என்பதை பற்றி விளக்கும் நூல். பதி பசுபாஷ பனுவல் என்பது முப்பொருள் விளக்கமாக அமைந்த நூல். அடுத்தது சங்கற்ப நிராகரணம், உமாபதி இயற்றிய சங்கற்ப நிராகரணம் என்பதை போல 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நிகமஞான தேசிகரும் சங்கற்ப நிராகரணம் என்னும் நூலை ஆக்கி தந்துள்ளார். அதிலும் பூர்வபக்ஷமாக சில வேதாந்தம், சைவத்தின் சில பிரிவுகள் ஆகியவற்றை பூர்வபக்ஷமாக கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை முக்தி நிலையை அவர்கள் கூறும் கருத்துக்களை மறுத்து சைவ சித்தாந்த கருத்துக்களை நிலைநிறுத்துவதற்காக ஆக்கப்பட்ட நூல் சங்கற்ப நிராகரணம் என்றே பெயரிடுகிறார். இது முக்கியமாக நாம் 16ஆம் நூற்றாண்டில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த வடமொழியில் அமைந்த நூல்களின் தமிழாக்கம், எவ்வாறு சைவத்தில் அவை பயன்படுத்தப்பட்டன என்பதை பற்றிய செய்தி. அடுத்து நமக்கு இருப்பது இந்த சிவாகர யோகிகள். அதே 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய புகழ்பெற்ற சைவ ஆச்சாரியர். அவர் அந்த ஆசிரியர் இயற்றிய பெரும் நூல்கள் வடமொழியில் அமைந்தவை. குறிப்பாக சிவஞான போதத்திற்கு 3 விதமான உரை இயற்றியுள்ளார். வடமொழியில் அமைந்த சிவஞான போதத்திற்கு மிகவும் சுருக்கமான உரை லகு டீகா, அடுத்தது சற்று விரிவான உரை, அதாவது மிகுந்த விரிவான உரை என்ற உரையிலையும், அடுத்து சிவஞான சித்தியாருக்கு அந்த சிவாகர யோகிகள் மணிப்பிரவாள நடையில், அதாவது வடமொழியும் தமிழும் கலந்த நிலையில் அமைந்த அந்த மணிப்பிரவாள நடையில் மிக விரிவான உரை நமக்கு ஆக்கி தந்துள்ளார். அதில் பல ஆகம ஸ்லோகங்களை அவர் மேற்கோளாக காட்டி நமக்கு அதுக்கு உரை வகுத்து தந்துள்ளார். அது ஒரு முக்கியமானது. சைவத்தில் அமைந்த ஒரே நூல் என கொள்ளலாம் நினைக்கிறேன். மணிப்பிரவாளத்தில் அமைந்த உரை நூல் சிவாகர யோகிகள் இயற்றியது. இதுவும் பார்த்தது சைவ சமய மற்றொரு நூல், அவர் சிவாகர யோகிகள் இயற்றிய நூல் தமிழில் அமைந்தது சைவ சித்தாந்த கருத்துக்களை கூறுவது. அடுத்ததாக வெள்ளி அம்பலவான தம்பிரான் என்னும் நமக்கு தர்மபுர ஆதீனத்தில் திகழ்ந்த 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ தம்பிரான். அவர் மிருகேந்திர ஆகமத்தின் ஞானபாதம் 13 படலங்களை கொண்டது. அதில் 6 படலங்களை, முதல் 6 என நினைக்கிறேன், அவற்றை தமிழில் பாட்டாக பாடியுள்ளார். ஒரு 2 அச்சாகி உள்ளது. எனவே மிருகேந்திர ஆகமம் என்பது சைவ சித்தாந்தத்திற்கு குறிப்பாக எல்லா இதுக்கும், அதாவது ஞானம், அனுஷ்டானம், கிரியை எல்லாவற்றிற்கும் அதனுடைய ஞானபாதம் மிக முக்கியமானது. அதற்கு அந்த 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாராயண கண்டர், காஷ்மீரில் வாழ்ந்த நாராயண கண்டர் அவருக்கு அதற்கான விருத்தி என்னும் முறையை ஏற்றியுள்ளார். அது அடுத்தது அந்த விருத்திக்கு அகோர சிவாச்சாரியார் 12ஆம் நூற்றாண்டில் தீபிகா என்னும் முறை ஏற்றியுள்ளார். எனவே மிருகேந்திர ஆகமம் மிக முக்கியம் வாய்ந்தது. சைவ சித்தாந்தத்திற்கு முக்கியமான ஆகமம். அதனுடைய ஞானபாதத்தின் 6 படலங்களை அவர் மிருகேந்திர ஆகமத்தின் 6 படலங்களை தமிழில் மொழிபெயர்த்து தந்துள்ளார். சிவாகர யோகி இயற்றிய நூல், அதனுடைய தமிழ் நூல் சிவநெறி பிரகாசம். அதன் பெயர் இப்பொழுதுதான் ஞாபகத்திற்கு வந்தது. சிவநெறி பிரகாசம் என்னும் தமிழில் அதை அவர் அதெல்லாமே ஆகம கருத்துக்களை மொழிபெயர்ப்பு என்று கொள்ளாமல் ஆகம கருத்துக்களை அப்படியே நமக்கு விளக்குகிறார். அவர் தேவி காலோத்தரம், சர்வஜானோத்தரம் என்னும் 2 ஆகமங்களுக்கும் அவர் உரையை தந்துள்ளார், தமிழில் ஆக்கி தந்துள்ளார் என்று சில முன்னுரைகளில் காண்கிறோம். ஆனால் அந்த நூல் நமக்கு அடுத்து 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக பெரிய சைவ ஆச்சாரியரான, மிக புகழ்பெற்ற ஆச்சாரியரான சிவஞான சுவாமிகள்.
சிவஞான சுவாமிகள் இயற்றிய சிவஞான போதத்திற்கு, மெய்கண்டாரின் சிவஞான போதத்திற்கு இயற்றிய மாப்பாடியத்தை நாம் அறிவோம். அதை தவிர அவர் வடமொழியில் அமைந்த இந்த ஸ்லோக பஞ்சகம், ஹரதத்தாச்சாரியர் என்னும் மிகப்பெரிய சைவ ஆச்சாரியர் 5 ஸ்லோகங்கள் வடமொழியில் அமைத்து சிவபெருமான் ஒருவரே எல்லோருக்கும் மேலானவர், அனைத்து தேவர்களிலும் மேலானவர் என்னும் என்ற கருத்தையும் 22 காரணங்களை அதில் பட்டியலிட்டு, அதை அந்த 25 ஸ்லோகங்களில் அப்பட்டியலிட்டு, இந்த காரணங்களினால் சிவபெருமான் ஒருவரே முதல்வர், முழு முதல்வர், அனைத்து தேவர்களாலும் வழிபடப்படுகிறார் என்று காரணத்தை, அதாவது சிவபெருமானுடைய குணங்கள், அவருடைய லீலைகள் ஆகியவற்றை புராணங்களில் இருந்து திரட்டி அந்த 22 காரணங்களையுமே அந்த அந்த வடமொழி அமைந்த சோக பஞ்சகத்தில் தமிழில் மொழிபெயர்த்து தந்துள்ளார் சிவஞான சுவாமிகள். உயர் காயத்ரிக்கு உரிப்பொருள் ஆகலிர், தசரதன் மதலை தாபித்து ஏத்தலிர், கண்ணன் கையிலையின் நன்னி நின்று இறப்ப திகழ்ச்சியின் அமைந்த மகப்பேருதவலிர், தனாது விழியுடன். இவ்வாறு மகாபாரதம் முதலிய புராணங்களில் எவ்வாறு இந்த கண்ணன், ராமபிரான் முதலிய பல விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் அவர்களும் மற்றவர்களும் எவ்வாறு சிவபெருமானை வழிபட்டு தன் உய்ந்துள்ளனர், தங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் பெற்று சிவபெருமானுடைய திருவருளால். எனவே சிவபெருமான் ஒருவரே பூஜிக்கப்படத்தக்கவர், அனைத்து தேவர்களிலும் உயர்ந்தவர் என்று அந்த அந்த ஸ்லோக பஞ்சகம் என்னும் 5 ஸ்லோகங்களும் அங்கு விளக்குகின்றன. இவற்றை இந்த 5 ஸ்லோகங்களையும் சிவஞான சுவாமிகள் நமக்கு ஸ்லோக பஞ்சக விஷயம் என்னும் தலைப்பில் அதை ஆக்கி தந்துள்ளார். அடுத்து இந்த சாஸ்திரங்களை கற்று சாஸ்திர உரைகளை பயிலுவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அடிப்படையாக திகழும் தர்க்கம், அதாவது நியாய சாஸ்திரம். அந்த தர்க்க சாஸ்திரத்திற்கு மிக முக்கியமான நூலாக திகழ்வது அன்னம் பட்டர் என்னும் நியாய ஆச்சாரியர். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், ஆந்திர நாட்டைச் சேர்ந்தவர். அவர் தர்க்க சங்கிரகம் என்னும் மிக எளிமையான ஆனால் மிகவும் அடிப்படையாக தர்க்க சாஸ்திரத்தை விளக்கும் நூலை தந்துள்ளார். அந்த தர்க்க சங்கிரகத்தை தமிழில் இந்த சிவஞான சுவாமிகள் நமக்கு தர்க்க சங்கிரகத்தையும் மொழிபெயர்த்து தந்துள்ளார். அது மற்றொன்று. அடுத்தது இந்த காஞ்சி புராணம். அந்த காஞ்சி புராணம் என்னும் அந்த அவரும் சிவஞான சுவாமிகள் ஒரு பகுதியும், அடுத்து இந்த அவருடைய சீடரான கச்சிய முனிவர் அவரும் அந்த காஞ்சி புராணத்தை மிக பெரிய ஒரு நமக்கு நூல் நமக்கு கிடைத்துள்ளது, தல புராணம். அந்த காஞ்சி புராணம் என்பதற்கு அதன் அடிப்படையாக திகழ்வது வடமொழியில் அமைந்த காஞ்சிபுர புராணம். அவற்றை தமிழ் மொழியில் மிக தமிழ் கவிதை நயம் அந்த கருத்துக்களை விளக்கி மிக விரிவான புராணத்தை நமக்கு சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணம். எனவே சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை அடுத்து தவிர நமக்கு முக்கியமாக, எனவே தமிழ்நாட்டில் நாம் கொள்ள வேண்டிய இந்த சிவப்பிரகாச சுவாமிகள் வீரசைவ பிரிவை சார்ந்தவர், வீரசைவ ஆச்சாரியர். இங்குதான் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய சைவ புலவர், சைவ சித்தாந்த புலவரும் கூட. அவரும் சைவ சித்தாந்தத்திற்கும் ஒரு முக்கியமான நூலை யாத்து தந்துள்ளார். மற்றும் வீரசைவ நூல்கள் பலவற்றை அவர் அவர் இயற்றிய நூல்களில் 34 நூல்கள் என கணக்கிட்டுள்ளனர். தமிழ் இலக்கியத்தில் தாலாட்டு, நெஞ்சு விடுத்தூது முதலியவற்றையும், கலம்பகம், அலங்காரம், உலா போன்ற கோவை முதலிய நூல்களையும், மற்றும் விருத்தாச்சலம், எனவே அவர் விருத்தாச்சலத்திற்கு அருகில் வாழ்ந்ததால் பழமலை நாதர் மேல் பாடிய பழமலை அந்தாதி, கொச்சக கலிப்பா, பெரிய நாயகி அம்மை, நெடுங்கழி, நெடில் முதலிய தமிழ் நூல்களும் நமக்கு வந்துள்ளன. வீரசைவ சமய நூல்களில் நமக்கு முக்கியமாக திகழ்வது சித்தாந்த சிகாமணி, பிரபுலிங்க லீலை இவை. இந்த
பிரபுலிங்க லீலை என்பது கன்னட மொழியில் அமைந்த வீரசைவ நூல். அந்த கன்னட மொழியை கற்று அதை தமிழ்படுத்தி நமக்கு தமிழில் அதை ஆக்கி தந்துள்ளார். அடுத்து சித்தாந்த சிகாமணி, கிட்டத்தட்ட 1000 ஸ்லோகங்களை கொண்ட 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட வீரசைவ நூல் அது. சிவயோகி சிவாச்சாரியா, சிவயோகி என்று அப்படிப்பட்ட பெரியார் கர்நாடக தேசத்தை சேர்ந்தவர் என கொள்ளலாம். அவர் இயற்றிய அந்த நூல் ஸ்லோக அனுஷ்டு சந்தஸில் ஆக்கப்பட்டது. அதை மிக விரிவாக தமிழ் மொழியில் 700 ஸ்லோகங்களுக்கு மேலாக தமிழில் அதை தமிழ்படுத்தியுள்ளார். அந்த வீரசைவ கருத்துக்களை விளக்கும் அந்த சித்தாந்த சிகாமணி மிகவும் வீரசைவத்திற்கு அடிப்படையாக திகழும் நூல், மிக பழமையான நூல். அதை அந்த நமக்கு சிவபிரகாச சுவாமிகள் தமிழில் பாடியுள்ளார். அடுத்து சைவ சித்தாந்த நூலாகிய சதரத்ன சங்கிரகம், அதாவது இதன் ஆசிரியர் யார் என்று இன்றும் விளங்கவில்லை. 100 ஸ்லோகங்கள் சைவ சித்தாந்த ஆகமங்களிலிருந்து ஞான தீட்சா, ஞானம் அதாவது சைவ சித்தாந்த தத்துவ கருத்துக்களை விளக்குவதும், தீட்சையை பற்றி, தீட்சையின் தத்துவம், தீட்சையை பற்றிய சடங்கை அல்ல, தீட்சையின் தத்துவங்களை விளக்கும் முகமாக 100 ஆகம ஸ்லோகங்கள், பெரும்பான்மை 10 அல்லது 11 ஆகமங்களில் இருந்து திரட்டப்பட்ட நூல் ரத்ன சங்கிரகம். 100 ரத்னத்தின் தொகுதி என்று பெயர். அந்த 100 ரத்னங்கள், அந்த அதை சதமணி மாலை என்று தமிழில் நமக்கு இந்த சிவபிரகாச சுவாமிகள் பாடியுள்ளார், சதமணி மாலை என்று. எனவே இவை அவர் வீரசைவ சமயத்தை சார்ந்தவராக இருந்தும் இந்த சைவ சித்தாந்த ஆகமங்களின் முக்கிய கருத்துக்களை கொண்ட இந்த சதரத்ன சங்கிரகத்தையும் தமிழில் அவர் பாடியிருக்கிறார். சிவபிரகாச விகாசம், அதுவும் சைவ சித்தாந்த கருத்துக்களை விளக்கும் நூல்தான். 100 பாட்டுக்கு மேலாக மிக அழகாக ஞானபாத கருத்துக்களை நமக்கு விளக்குகிறார். இது எனவே நன்கு ஆகமங்களையும் நன்கு கற்றவர், அதே சமயம் வீரசைவ நூல்களையும் கற்று சைவ சித்தாந்த ஆகமத்திலும் வீரசைவ சித்தாந்தத்திலும் மிகவும் தேர்ச்சி பெற்ற மிகப்பெரிய சைவ ஆச்சாரியர். இவர் நமக்கு இந்த வடமொழியில் அமைந்த முக்கியமான சில சைவ நூல்களையும் நமக்கு தமிழில் ஆக்கி தந்துள்ளார். இவற்றை தவிர தர்க்க பரிபாடை, வேதாந்த சூடாமணி முதலிய மொழிபெயர்ப்பு நூல்கள் என நினைக்கிறேன், இவற்றையும் நமக்கு தந்துள்ளார். எவ்வாறு தர்க்க சங்கிரகத்தை சிவஞான சுவாமிகள் மொழிபெயர்த்தாரோ அதே போலவே தர்க்க பரிபாஷை என்ற நூலையும் நமக்கு, அதாவது தர்க்க சாஸ்திரத்தில் அமைந்த முக்கிய கருத்துக்களை எல்லோரும் அறிந்து கொள்வதற்காக. எனவே இந்த தர்க்க சாஸ்திரமும் இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை, சைவ சித்தாந்த ஆகமங்களும் மற்ற நூல்களினுடைய உரைகளை கற்று தெளிவதற்கு இந்த தர்க்கம் மிகவும் அவசியம். அந்த வாதம் என்று கூறுவார்கள், அந்த கருத்துக்களை விளக்குவதற்கு, புரிந்து கொள்வதற்கு நமக்கு தர்க்க ஞானம் அவசியம். எனவே அந்த சைவ ஆச்சாரியர்கள் இந்த ஆகமங்களை கற்றதோடு அல்லாமல் அவற்றிற்கு உரையும் எழுதியதாலும் தமிழிலும் எழுதியதாலும் அவர்களும் இந்த தர்க்கத்தை நன்கு கற்று தேர்ச்சி பெற்று வந்துள்ளனர் என்று நாம் அறிகிறோம். இவை மிகவும் அவசியம். எனவே இந்த தர்க்க அறிவும் அவர்கள் இருந்ததால் தான் அவர்களால் இப்படிப்பட்ட உரைகளையும் முன்காலத்தில் வாழ்ந்த ஆச்சாரியர்களுடைய உரைகளையும் கற்பதற்கும் அதை புரிந்து கொண்டு தானும் கற்று தமிழில் அதை மொழிபெயர்ப்பதற்கும் இந்த தர்க்கத்தின் அறிவு அவசியம் என்பதை அவர்கள் கற்று வந்துள்ளனர் தமிழ்நாட்டில் அந்த சைவ ஆச்சாரியர்கள். எனவே அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும் விதமாக இந்த தர்க்க பரிபாடை முதலிய நூல்களையும் நமக்கு சிவஞான சுவாமிகள் ஆத்து தந்துள்ளார். இவற்றை தவிர பல ஸ்தல புராணங்கள், நான் முன்பு கூறியவாறு மறைஞான சம்பந்தர் இயற்றிய கமலாலய சிறப்பு, திருவண்ணாமலை புராணம், இவற்றை தவிர பல ஸ்தல புராணங்கள் அவருக்கு பின் நாம் அறிவோம். 16-17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ எல்லப்ப நாவலர் அவர் எழுதிய திருவண்ணாமலை அருணாச்சல புராணம் போன்றவை மற்ற ஸ்தல புராணங்கள். அடுத்து புராணங்களை நமக்கு முக்கியமாக தமிழில் ஆத்து தந்த கூறியாக வேண்டும். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மன்னர்கள், பாண்டியர், வரகுணராமன், வரதுங்கராமன், அதிவீரராம பாண்டியர் போன்ற பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள்
லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, பிரம்மோத்தர கண்டம் என்பது ஸ்கந்த புராணத்தின் ஒரு பகுதி, கூர்ம புராணம் ஆகியவற்றை தமிழில் நமக்கு புராணமாக வந்து தந்துள்ளனர். இவை அச்சாகியுள்ளன. எனவே இந்த இவ்வாறு சைவ புராணங்களை, சைவ சித்தாந்த நூல்களை மட்டுமின்றி சைவ புராணங்களையும் தல புராணங்களையும் நமக்கு இந்த மூல நூல்களில் இருந்து வடமொழியில் அமைந்த புராணங்களிலிருந்து தமிழ்படுத்தி நமக்கு தந்துள்ளனர். அதில் இந்த சைவ பிற்கால பாண்டிய மன்னர்களுடைய பங்கு பெரும் மிகவும் நினைவு கூறத்தக்கது. நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புராணங்களை பற்றிய புராணங்களை படித்தல், கேட்டல், சொற்பொழிவு ஆற்றுதல் முதலியவை எப்பொழுதும் நமக்கு தமிழ்நாட்டில், நாடு முழுக்கவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து வந்துள்ளதை நமக்கு இதற்காக. எனவே மற்றவர்களும் வடமொழியில் அறிவு அற்றவர்களும் அந்த புராண கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பாண்டிய மன்னர்கள் நமக்கு இந்த புராணங்களை நமக்கு தமிழ்படுத்தி தந்துள்ளனர். இவ்வாறு இந்த என்னுடைய உரையின் இறுதியாக சைவ சித்தாந்தத்திற்கு, சைவம் என்னும் பெரும் பகுதி, சைவ சித்தாந்தத்திற்கும் சைவத்திற்கும் பக்தி, சைவ சித்தாந்த தத்துவ கோட்பாடுகள், சைவ சித்தாந்த கிரியைகள் முக்கிய அனைத்தையும் விளக்குவதற்கு மூலத்தில் அமைந்த பல வடமொழி நூல்களையும், ஆகமங்களையும், பத்ததி நூல்களையும், பிரகரண நூல்களையும் நமக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்த சைவ ஆச்சாரியர்கள் பலர் அவற்றை எல்லோரும் உய்ய வேண்டும், தமிழ் உலகம் அறிந்து, சைவ உலகம் அறிந்து போற்றி பயன்பெற வேண்டும் என்பதை ஒரே நோக்கத்துடன் தமிழில் ஆக்கி தந்துள்ளனர். அவர்கள் பெரும்பான்மை தன்னுடைய மொழிபெயர்ப்பில் இதன் மூலம் வடமொழியில் தான் அமைந்தது, அதை தமிழில் ஆக்குகிறேன் என்று எந்த விதமான தயக்கமும் இன்றி அவர்கள் விளக்குகிறார்கள். இவ்வாறு இந்த இரு மொழிகளும் சைவத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்து சைவம் எவ்வாறு வளர்ந்து வந்துள்ளது 1000 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில். எனவே இது முக்கியமான செய்தி. எனவே இரு மொழிகளிலும் நூல்கள் அமைந்துள்ளன. சொக்கலிங்கம் ஐயா முதலில் கூறியவாறு வடமொழியை நாம் ஒதுக்கினால் சைவத்தின் ஒரு பெரும் பகுதியை நாம் இழக்கிறோம். எனவே ஆகமங்களில் இல்லையெனில் சைவ சித்தாந்தம் இல்லை. சைவ சித்தாந்தம் என்பது இந்த நூல்கள் மட்டுமே அன்றி இதன் அடிப்படையாக திகழ்ந்து சைவ ஆகமங்கள். அவை நாம் கற்று உணர்வதற்கு வடமொழி அறிவு அவசியம். எனவே இரு மொழிகளும் நமக்கு கண்கள், எந்த வேறுபாடும் இன்றி, உயர்வு தாழ்வு இன்றி, காழ்ப்புணர்ச்சி இன்றி இந்த இருமொழிகளையும் கற்று இருமொழிகளிலும் அமைந்த நூல்களை நாம் கற்க வேண்டும். எனவே இவைதான் நமது இந்த சைவ ஆச்சாரியர்களுக்கு நாம் செய்யும் பணி, தொண்டு, அவர்களுடைய வழிபாடு. எனவே இவ்வாறு கூறி இந்த வாய்ப்பை அளித்தமைக்கும் என்னுடைய இந்த சொற்பொழிவை பொறுமையாக கேட்ட அனைத்து சைவ அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி அமைகிறேன். வணக்கம். நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. இன்றைய வகுப்பு நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வகுப்பாக அமைந்திருக்கிறது. ஐயா அவர்கள் மிக நுட்பமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை கோவைப்படுத்தி இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். பெரிய புராணத்திலே வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க என்று சேக்கலார் சுவாமிகள் சுட்டிக்காட்டியதே ஐயா அவர்கள் சொன்னார்கள். வேதம் என்பது பரதகண்டத்தினுடைய வைதிக மதங்களுடைய தாய் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால்தான் வேத நெறி என்றும் சைவ துறை என்றும் அவர் குறித்தார் என்பதை ஐயா சுட்டிக்காட்டி, இரு மொழிகளும் சைவத்திற்கு கண்கள் என்பதை சொல்லி, ஞானசம்பந்தர் தம்முடைய ஒவ்வொரு தேவாரத்திலும் தமிழை தன்னோடு இணைத்துக் கொள்கிறார். தமிழ் ஞான சம்பந்தன், தமிழால் சொன்னேன் என்று சொல்கிறார். ஏனெனில் தமிழில் தான் அவர் தன்னுடைய சைவ சித்தாந்த கருத்துக்களை பரப்பினார் என்பதை மிக முக்கியமாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். தொடங்கும் பொழுதே ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்ற அப்பரடிகளுடைய தேவாரத்தை ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். 6, 7ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகத்தினுடைய சூழல் எப்படி, அரசியல் பொருளாதார சூழல்கள் எப்படி இருந்தன என்பதற்கு ஏற்றாற் போலத்தான் சமயக்குறவர்களுடைய எதிர்வினைகள் இருந்தன என்பதை நாம் அடுத்த ஆண்டு விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஐயா அவர்கள் அந்த 2 விஷயங்களை சுட்டிக்காட்டினார்கள். ஆகமங்களுடைய ஞானபாதங்களும் கிரியாபாதங்களும் தமிழிலே தொடர்ச்சியாக மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றன என்பது இன்றைய வகுப்பினுடைய மைய கருத்தாக அமைந்திருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் இவர் கிரியாபாதத்துக்கு நூல் இயற்றிருக்கிறார் என்பதை சிவஞான போதத்துக்கான மாபாஷ்யத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது என்பதை ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். தமிழில் வந்த முதல் ஆகம மொழிபெயர்ப்பு கருத்து நூல் இது. கிரணாகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு என்று
ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். தம்முடைய ஆராய்ச்சி கட்டுரையிலும் அதை குறிப்பிட்டிருப்பதாக சொன்னார்கள். அடுத்து சிவஞான போதம். சிவஞான போதத்தை பற்றி கருத்து வேறுபாடுகள் இன்றளவும் தொடர்கின்றன. அது தனி பேசு பொருளாக நாம் பேச வேண்டியது. மரபில் அது ரௌர ஆகமத்தில் உள்ள ஒரு பகுதியில் உள்ள ஒரு மொழியாக்கம் என்று கொள்ளப்படுகிறது. மாபாடியத்திலும் 2 நூல்களும், வடமொழி தென்மொழி 2 நூல்களும் ஒத்த கருத்துடையனவாக ஒன்று போல விளங்குகின்றன என்பதை ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மொழியாக்கம் தாழ்வுடையது என்ற கருத்து அந்த காலத்தில் இல்லை என்ற முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் தான் வடமொழியிலிருந்து நிறைய மொழியாக்கங்கள் தமிழில் நடந்தன. எனக்கு தெரிந்து சைவ சமயத்தில் நடந்த மொழியாக்கம் போல வேறு எந்த மதத்திலும் மொழியாக்கம் மிக விரிவான அளவில் நடக்கவில்லை, பெரிய அளவில் அதிக அளவில் நடக்கவில்லை என்பது உறுதி. இந்த மொழியாக்கத்தினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது முக்தி பேர் மட்டும்தான் நமக்கு குறிக்கோளாக இருந்தது என்பதை ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இதையே அருணாச்சலமும் தம்முடைய தமிழ் வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு 16ஆம் நூற்றாண்டு பாகத்தில் சொல்லியிருப்பார். அதுல 2ஆம் பாகத்தில் அதை சொல்லியிருக்கிறார். எனவே மொழி பிரச்சனை அன்று இல்லை என்பதை ஐயா சொன்னார்கள். இதன் பிறகு அந்த காலத்தில் அந்த மொழியாக்கம் செய்தவர்கள் அனைவரும் 36 தத்துவங்கள் என்ற தத்துவ கோட்பாட்டை வடமொழி ஆகமங்களிலிருந்து எடுத்து ஆளுகிறார்கள் என்று மிக குறிப்பாக சொன்னார்கள். ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் ஒரு இடத்திலே வாதத்துக்காக சொல்லும் பொழுது, சைவ சமயம் வடக்கிலிருந்துதான் வந்தது, இப்பொழுது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் என்று கேட்பார். அதாவது தமிழன் கண்டுபிடித்ததுதான் சைவம், தமிழன் கண்டுபிடித்ததுதான் சைவ சித்தாந்தம் என்ற ஒரு கோட்பாடு மறைநடிகள் காலம் தொட்டு மிக வலுவாக பேசப்பட்டு இன்று வரை வருகிறது. இதற்கு ஆங்கிலேயர்கள் எவ்வாறு தூபம் போட்டார்கள் என்பதெல்லாம் தனி கதை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதை வலுவாக ஆதாரங்களோடு மறுத்தவர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை. தமிழன் வடக்கிலிருந்து வந்த அனைத்து மதங்களையும் ஆதரித்தான். அதில் பௌத்தம், சமணம், ஆறுகதம், ஆசீவகம் என்று எல்லா மதங்களையும் அவன் ஆதரித்தான். அதில் சைவமும் வைணவமும் மிக குறிப்பிடத்தகுந்த மதங்கள் என்று ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை கொண்டார். அதற்குத்தான் நமக்கு ஆதரவுகள் அதிகமாக, தரவுகள் அதிகமாக இருக்கின்றன, வரலாற்று தரவுகள். எனவே அந்த அடிப்படையில் ஆக்கும் பொழுது சிவஞான சித்தியிலே வடமொழி கலை சொற்களை தத்துவமாக ஆக்கி தந்திருக்கிறார் என்ற ஒரு குறிப்பை ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஆங்காங்கே மொழிபெயர்ப்பும் செய்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமான சில நூல்களிலே அந்த மொழிபெயர்ப்பு பிற்காலங்களிலே அது வெள்ளமெல்ல நடந்து வந்திருக்கிறது. இதன் பிறகு 16ஆம் நூற்றாண்டு நமக்கு சைவ சமய சாஸ்திர நூல்களுக்கும் இலக்கியங்களுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு தோற்றுவாய் களனாக அமைந்திருந்தது. இதனுடைய வித்து 14ஆம் நூற்றாண்டில் உமாபதி சிவத்தினுடைய காலத்திலிருந்தே தொடங்கி இருந்தாலும், 13ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி இருந்தாலும் 16இல் அது முழுமையாக மலர்கிறது. இதை ஐயா அவர்கள் மிக மிக குறிப்பாக சொன்னார்கள். உபாசனைகள், சடங்குகள், சைவ யோகம், சைவ கிரியை பற்றிய அனைத்து நூல்கள் அவ்வளவும் அப்பொழுதுதான் உற்பத்தி ஆகின என்பதை சொன்னார்கள். அதில் சம்பந்த சரணாலயர் எழுதிய தத்துவ விளக்கம் என்பது போஜராஜன் எழுதிய தத்துவ பிரகாசத்தினுடைய மொழிபெயர்ப்பு என்றும், திருநெறி விளக்கம் சிவாகம நூல்களில் இருக்கக்கூடிய சாரங்களுடைய ஒரு தொகுப்பாகவும் இருக்கின்றன என்பதை ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். 2 வகையான நூல்கள் வடமொழியிலே தோன்றின. ஒன்று பிரகரண நூல்கள், இவை அனைத்தும் தத்துவ விளக்கங்களை கொண்டவை. இன்னொன்று கிரியை நூல்கள், இவை பத்ததி நூல்களாக பிற்காலத்தில் மாற்றம் பெறுகின்றன. இந்த கிரியை நூல்கள் இந்த 2மே ஆகம அடிப்படையில் அமைந்தது போல தமிழிலே மெய்கண்ட மரபிலே 2 பிரிவை நாம் சொல்லலாம் என்று சுட்டிக்காட்டிய மிக முக்கியமான ஒரு குறிப்பு அது. திருமுறைகள் வழியிலே வந்த ஒரு தத்துவ விளக்க நூல்களும் சிவாகமங்கள் அடிப்படையில் அமைந்த மொழியாக்க நூல்களும் என்று 2 பிரிவுகளை ஐயா சுட்டிக்காட்டினார்கள். இது உண்மை. ஏன்னா திருமுறைகள் அடிப்படையில் தான் பிற்காலத்திலே நாம் பல்வேறு சைவ சித்தாந்த சாஸ்திரங்களுடைய மேற்கோள் நூல்களை நாம் காண்கிறோம். மதுரை சிவபிரகாசர் உள்ளிட்ட அனைத்து உரையாசிரியர்களும் திருமுறைகளிலிருந்து மேற்கோள்களை சித்தாந்த சாஸ்திரங்களுக்கு எடுத்து உரைக்கிறார்கள். எனவே திருமுறைகளை மிக பிரதானமாக கொண்ட ஒரு மெய்கண்ட மரபுதான் இங்கே நிலவி வந்திருக்கிறது. இரண்டாவது, 16ஆம் நூற்றாண்டிலே இருந்த மறைஞான சம்பந்தர், மறைஞான தேசிகர் என்ற ஆசிரியர் மாணவர் பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஐயா அவர்களுடைய மிக முக்கியமான ஆய்வு பகுதி களம் என்பது அந்த 2ம் தான் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மறைஞான சம்பந்தர் எழுதிய சிவ தர்மோத்தரம் என்ற நூல் கிட்டத்தட்ட 6-7 பிரிவுகளாக வடமொழியில இருக்கக்கூடிய நூல்களுடைய ஒரு தொகுப்பு என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். அது மொழியாக்கம் என்பதை விட வடமொழியிலே உள்ள கருத்துக்களுடைய சாராம்சங்களுடைய தொகுப்பு என்று நாம் சொல்லலாம். நேரடியாக அந்த கருத்துக்களை அவர் அப்படியே அங்கே ஆளுகிறார். குறிப்பாக சிவதர்மம் என்ற நூலினுடைய, வடமொழி நூலினுடைய குறிப்புகள் கல்வெட்டுகளிலே கிடைக்கின்றன என்பதை சொல்லி அந்த சிவதர்மத்தினுடைய
பல்வேறு பிரிவுடைய ஒரு தொகுப்பு தான் தமிழாக்கமாக சிவ தர்மோத்தரமாக வருகிறது என்று சொல்லுகிறார். சிவ தர்மோத்தரிலே சிவபக்தி, சைவ மடம், சுவடிகளிலே ஆகமங்களை எழுதி தானம் அளித்தல், இது மிக முக்கியமான ஒரு குறிப்பாக நாம் காண்கிறோம். அந்த காலகட்டத்திலே சைவாகமங்கள் மிக அதிக அளவிலே ஓலைச்சுவடிகளை எழுதப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு சென்றிருக்கின்றன என்பதை நாம் இங்கே உணர முடிகிறது. இதை பற்றியெல்லாம் மிக விரிவாக சிவ தர்மோத்தரம் பேசுகிறது. சிவ தர்மோத்தரத்துக்கு உரையோடு சென்னை மற்றும் யாழ்ப்பாணத்தில் நூல் வெளிவந்ததாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதிலே மிக முதல் பதிப்பு என்பது திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்தது. அது சாலிவாடீஸ்வர ஓதுவாமூர்த்தி, சுந்தர ஓதுவாமூர்த்திகளுடைய தகப்பனார் சாலிவாடீஸ்வர ஓதுவாமூர்த்தி அவர்கள் 1862 முதல் முறையாக சிவதர்மோத்தரத்தை மூலம் மட்டும் பதிப்பித்தார். மூலம் உரையும் நினைக்கிறேன், மூலம் உரையும் சேர்த்துதான் பதிப்பித்தார். அந்த உரை மறைஞான தேசிகருடைய உரை என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அதில் சில சந்தேகங்கள் இருக்கின்றன. அது மறைஞான தேசிகர் உரையா அல்லது திருத்தம் செய்யப்பட்ட 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் திருத்தம் செய்யப்பட்ட மறைஞான தேசிகர் உரையா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதே போல கமலாலய சிறப்பு, இது ஒரு மிக முக்கியமான ஒரு நூல், வடமொழியிலிருந்து மொழியாக்கப்படுகிறது. அருணகிரி புராணம், இது மறைஞான தேசிகர் மறைஞான சம்பந்தர் எழுதிய மிக முக்கியமான ஒரு நூல். அதன் பிறகு சிவஞான சித்திக்கு ஒரு வடமொழியிலே அந்த சுபட்ச திருஷ்டாந்த சங்கரகம் என்ற ஒரு தொகுப்பு, நேர் ஆகம சுலோகங்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார். இவருடைய சீடரான மறைஞான தேசிகர் ஆத்மார்த்த பூஜா பத்ததி, தீட்சா தர்சம், சைவ சமய நெறி இவையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக, சைவ சமய நெறி மறைஞான சம்பந்தர் செய்தது, தீட்சா தர்சம் அண்ட் ஆத்மார்த்த பூஜா பத்ததி இரண்டும் மறைஞான தேசிகர் செய்தது, சைவ சமய நெறி திருஷ்டாந்தம் என்பது மறைஞான தேசிகர் செய்தது. இவையெல்லாம் மொழியாக்க நூல்கள் என்று சொன்னார்கள். அந்த விரதங்கள் பற்றிய புராண தொகுப்பு ஒன்று ஒரு நூல் சொன்னீர்கள், அதனுடைய பெயர் என்ன, ஏதாவது ஞாபகம் இருக்கிறது? சோமவார விரதம் இவற்றெல்லாம் புராணங்கள்ல இருந்து எடுத்து தொகுத்தாருன்னு சொன்னீங்க இல்லையா? சோமவார கல்பம், மகாசிவராத்திரி கல்பம், சோமவார மகாசிவராத்திரி கல்பம், இவ்வாறு எல்லாம் தனித்தனி நூல்கள். எஸ் எஸ். அதுக்கு பிறகு ஐயா அவர்கள் மிக முக்கியமாக சொன்னார்கள் என்னவென்றால், 16ஆம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு தத்துவ நூல்கள் மட்டுமன்றி கிரியை நூல்களும் நமக்கு மிக அதிக அளவிலே கிடைத்தன என்று சொன்னார்கள். ஏனென்றால் அங்கிருந்து கிரியைகள் மிக அதிக அளவிலே முக்கியத்துவம் பெறுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மறைஞான சம்பந்தர் பரமோபதேசம், பதிபசுவாச பணுவல், சங்கல்ப நிராகரணம் என்று ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். அவை பெரும்பாலும் அவை மொழிபெயர்ப்பு என்றே நாம் கொள்ளலாம், மொழியாக்கம் அல்லது வடமொழியில் இருக்கக்கூடிய சாராம்சம் என்று நாம் சொல்லலாம். சிவாகர யோகிகளை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மிகப்பெரிய ஒரு மகானவர். அவர் சிவஞான போதத்துக்கு லகுடிகா மற்றும் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். சிவஞான சித்தியாருக்கு சுபட்சத்துக்கு மணிப்பிரவாத நடையிலே அற்புதமான ஆகம சுலோகங்களை மேற்கோள் காட்டி உரை எழுதியிருக்கிறார். அது திருவாவூர்துறையிலே 60 ஆண்டுகளுக்கு முன்பு அச்சாகி இருக்கிறது. அவர்களை அடுத்து தர்மயாதீன வெள்ளியம்பலவான முனிவர், இவர்கள் மிருகேந்திர ஞானபாதத்தை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். முத்திநிச்சய பாஷ்யம் என்ற அந்த பாஷ்யத்திலே சில மேற்கோள்கள் காண்பிக்கிறார்கள். ஞானாவரண விளக்க பாஷ்யத்தில் இவர்கள் அற்புதமான அந்த ஆகம சுலோகங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். இவர்கள் காட்டக்கூடிய அந்த ஆகம சுலோகங்கள் இன்று சுவடிகளில் இல்லை என்ற ஒரு கூற்றும் இருக்கிறது. அது எந்த அளவில் உண்மை என்று அடியனுக்கு தெரியவில்லை. இது தவிர 17ஆம் நூற்றாண்டில் துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள், இவர்கள் சைவத்துக்கும் சித்தாந்த சைவத்துக்கும் வீர சைவத்துக்கும் அளவற்ற தொண்டு செய்திருக்கிறார்கள். அடிப்படையில் இவர்கள் வீர சைவத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் சித்தாந்த சைவத்துக்கும் இவர்கள் நிறைய பண்ணியிருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமானது சவரத்ன சங்கரம் என்கிற அந்த வடமொழி நூலை சதமணி மாலையாக மொழிபெயர்த்தது சிவபிரகாச விகாசம். இது மிக முக்கியமான ஒரு நூல். சைவ சித்தாந்தத்தை சுருக்கமாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை நூலாக அதை செய்து கொடுத்தார். இதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டில் மாதவ சிவஞான யோகிகள் காஞ்சி புராணம், மாபாடியம், சித்தாந்த பிரகாசிகை, சுலோக பஞ்சகம், தர்க்க சங்கிரகம், சிவதத்துவ விவேகம் என்று பல நூல்களை நேரடியாக மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். அவர்கள் செய்த ஒரு மாபெரும் பணி என்பது மாபாஷ்யம் என்பது சைவ உலகம் அறிந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டிலே பிற்கால பாண்டியர்கள் வரகுண ராம பாண்டியன், அதிவீர ராம பாண்டியன், இவர்கள் எல்லாம் பிரம்மோத்தர காண்டம், கூர்ம புராணம், வாயு சங்கிரை, காசி காண்டம் இவற்றை எல்லாம் மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். அதே காலத்தில் வடமலைப்பு பிள்ளையன் மச்ச புராணம் எழுதினார். உபதேச காண்டம் என்று 2 நூல்கள் பிற்காலத்திலே தோன்றின.
ஒப்பிலாமணி புலவர் என்பவர் சிவ ரகசியத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார். இப்படி புராணங்கள், அளவையியல் என்று சொல்லக்கூடிய தர்க்கம் என்று பிற பிரிவுகளில் பார்த்தாலும் சைவ இலக்கியத்திலே எண்ணற்ற நூல்கள் தோன்றி தமிழுக்கு மிகப்பெரிய அளவிலே மொழியாக்கங்களை அள்ளி கொடுத்திருக்கின்றன என்று ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். இவற்றையெல்லாம் பட்டியலிட்டு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொது வெளியிலே வைக்க வேண்டிய கடமை இன்று நமக்கு இருக்கிறது. இவற்றை வைத்தால்தான் சைவ உலகம் எவ்வளவு பறந்துபட்டது, அது எத்தனை மொழியாக்கங்களை இன்று தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறது, எத்தனை கருத்துக்களை அது பரப்பி இருக்கிறது என்பதை நாம் வெளியில் சொல்ல முடியும், நாமும் தெரிந்து கொள்ள முடியும். ஐயா அவர்களுக்கு சில கேள்விகள், எனக்கு 2 கேள்விகள் தான். அதுல அந்த தீட்சா தர்சம், அப்புறம் சிவஞான சித்தி சுபட்ச திருஷ்டாந்த சங்கரகம், சைவ சமய நெறி திருஷ்டாந்தம், இதெல்லாம் மொழி அச்சாக்கி இருக்குதா? இல்ல, கையெழுத்து பிரதி தான். நான் சிவசமய நெறி திருஷ்டாந்தமும் சிவஞான சித்தி சுபக்ஷ திருஷ்டாந்தத்தையும் நான் அச்சில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். டைப் பண்ணி அத பாடபேதத்தோடு கொண்டு வந்துருக்கேன். தீக்ஷா தர்சமும் ஆரம்பிச்சிருக்கேன். மிகப்பெரிய நூல் அது. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க சிவதத்துவ விவேகம் தமிழ் மொழிபெயர்ப்பு. சிவதத்துவ விவேகம் சிகரணி மாலாயன் அப்பய தீட்சிதர் இயற்றியது. சிவதத்துவ விவேகம் அதை தமிழ் மொழிபெயர்த்தவர் சபாபதி நாவலர், யாழ்ப்பாணத்து சபாபதி நாவலர். இல்ல, சிவதத்துவ விவேகம் மாதவ சிவஞான சுவாமிகள் தான் மொழிபெயர்த்தாரு. இல்லையே, அச்சானதுல நான் பார்த்தேன். யாழ்ப்பாணத்து சபாபதி நாவலர், திருவாவூர் சபாபதி நாவலர் மொழிபெயர்த்தது பாரத தாத்பரிய சங்கரகம். அவர் அதைத்தான் மொழிபெயர்த்தார். சிவதத்துவ விவேகம் அப்பய தீட்சிதர் எழுதினத மாதவ சிவஞான சுவாமிகள் தான் மொழிபெயர்த்தார். உபனிஷதங்களை கூட சிவபரத்துவத்தை மிக அருமையாக அது மொழிபெயர்த்து கொடுக்க முடியும். அப்பய தீட்சிதர் பண்ணது. 2வது, வடமொழியிலிருந்து தமிழுக்கு இவ்வளவு எண்ணற்ற நூல்கள் வந்திருக்கு. தமிழில் இருந்து வடமொழிக்கு ஏதாவது நூல் போயிருக்கா? வேண்டியது சிவபக்த விலாசம், சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்டர் புராணம் 17ஆம் நூல். 2 சிவபக்த உபமன்யு பக்த விலாசம்னு ஒரு நூல். அப்புறம் அகஸ்திய பக்த விலாசம். அதுல சிவபக்த விலாசம், உபமன்யு பக்த விலாசம் என்பது சேக்கிழார் பெருமானுடைய திருத்தொண்டர் புராணத்தினுடைய உள்ள தமிழ் வடமொழி ஆக்கம். அத வடமொழி வாங்கின்னு வடமொழியில சொல்றது. அதற்கு அந்த ஸ்ரீவாச தீட்சிதர் என்பவர் அதற்கான நிபந்தம் கூட காஞ்சிபுரத்த குளக்கரையில இருக்கு, கல்வெட்டுல இருக்குன்னு. தத்துவ நூல் ஏதாவது வடமொழிக்கு போயிருக்கா? திருமுறைகள் இன்றைக்கு பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. தேவாரம்.org தனத்துக்கு நம்ம போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 மொழிகளுக்கு மேல அவங்க மொழிபெயர்த்து இன்னைக்கு அருமையா போட்டிருக்கிறாங்க. இதுல இன்னைக்கு ஐயா சொல்ல வேண்டிய அது நம்ம விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம் தலபுராணம் என்ற ஒரு தனி இலக்கியம். அது ஒரு பெரிய பெருங்கடல். அந்த கடலுக்குள்ள நம்ம போனோம்னா நம்ம கிட்டத்தட்ட 10 வகுப்புகளுக்கு மேல எடுக்கலாம். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் அது அடங்கியிருக்கு. தனி குறிப்பாக நமக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய அவருடைய ஆற்றிய தொண்டு மறக்கவே முடியாது. அது நிறைய சொல்லணும். அப்படிப்பட்ட தலபுராண இலக்கியங்களிலே சைவ சித்தாந்த கருத்துக்களையும் அன்றாட வாழ்வியல் நெறிகளையும் கிரியை முறைகளையும் நம்முடைய சைவ புலவர்கள் மிக விரிவாக விளக்கி இருக்கிறார்கள். அது தவிர அப்பப்போ எழுந்த சமகால பிரச்சனைகளையும் அதுல அங்கங்க சுட்டி காமிச்சிருக்காங்க. அது தனி வகுப்பாக அடுத்த வருஷம் நம்ம விரிவா பார்க்கலாம். வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அன்பர்கள் கேட்கலாம். இன்னொன்னு நான் சொல்ல விட்டு போச்சு, இந்த சமயத்தை சொல்லணும் இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு. அருணாச்சல புராணம், அந்த மறைஞான தேசிகர் இயற்றிய அருணாச்சல புராணத்தை புராண கருத்து மட்டுமே விளக்காமல் சைவ சித்தாந்த கருத்துக்களையும் அவர் விளக்குவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலும் கிரியை, அதாவது முக்கியமான கருத்துல சிவ பூஜையில பூஜைக்கு இறுதியில இந்த நைவேத்தியத்தை சதாசிவருடைய எந்த முகத்துல சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஆகம பத்ததி நூல்கள்லயும் ஆசிரியர்கள் பலவாறு சர்ச்சை செய்கிறார்கள். இது ஒரு சில பத்ததி நூல்களின் படி ஈசான முகத்துலதான் நைவேத்தியத்தை சமர்ப்பிக்கணும்னு ஒரு கருத்து. 2-3 பத்ததிகள் அப்படி பாக்குறோம். தத்புருஷ முகத்துலதான் சமர்ப்பிக்கணும்னு ஒரு கருத்து. இந்த 2ஐயுமே எடுத்து நம்மளுடைய அந்த ஆத்மார்த்த பூஜா பத்ததியில மிக விரிவாக
சர்ச்சை செய்கிறார் மைஞான தேசிகர். இந்த அருணாச்சல புராணத்திலும் அதனுடைய சாரத்தை தமிழிலும் அதை எடுத்து கூறுவது மிக சுவையாக இருக்கும். இதே கருத்தை அங்கும் அதை மறுத்து பூர்வபக்ஷத்தை அது ஒரு புராண நூலாக மட்டுமின்றி சைவ சித்தாந்தத்தினுடைய பூர்வபக்ஷம் வாதம் அதை பூர்வபக்ஷத்தை கூறி மறுத்தல் அதை மிக சுருக்கமாக கூறுவது நோக்கத்தக்கது. அது இன்னும் சில ஆராய்ச்சி கட்டுரையில நோட் பண்ணி வச்சிருக்கேன், சட்னி ஞாபகம் இல்ல. இல்ல அந்த மாதிரி நிறைய தல புராணங்கள்ல சைவ சித்தாந்த கருத்துக்களை பூர்வபட்சத்தையும் சொல்லி சுபட்சத்தையும் சொல்லி கவிராயர்கள் மிக அழகா விளக்கி இருக்கிறாங்க. அது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அது ஒரு தனியாக நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு துறையாக இருக்கும் தலபுராணம். இதை ஆரம்பிச்சு வைத்தது மறைஞான தேசிகர் சொல்லலாம், நிகமஞான தேசிகர் சொல்லலாம். அதற்கு முந்தி இருந்ததுல இந்த மாதிரி கருத்துக்கள் ரொம்ப இருக்காது, விரிவான கருத்து. இவர் தான் இதுல இருந்து ஆரம்பிச்சு வச்சு அது மாதிரி கொண்டு போறார். அதே கருத்துக்கு விரிவாக மகா வித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்களும் தம்முடைய பல சைவ புராணங்கள் சைவ கருத்துக்கள் நிறைவு பெறுகிறது. அடுத்த வகுப்பு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளிவரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.